லைட் விட்டு எடுக்கக்கூடாது. ட்ரெயின்லாம் நிற்கிது பாருங்க. ட்ரெயின் லோக்கோ பைலட்லாம் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் ட்ரெயின் போகுது, மூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ரோ இது பிளாட்ஃபார்ம் 6 இது பிளாட்ஃபார்ம் 6 தலைவர் அவ்வளோ தெரியாமையா ஏங்க சிவா ப்ரோ இது பிளாட்ஃபார்ம் 6 ஓ அதை போட்டு வருவீங்க கடைசியில் அப்படியே கேள்வி கேட்டு பதில் ஏங்க உங்களதான் சொல்லுங்க எல்லாம் அப்படிதான் சைலண்ட் கைஸ். பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் ரயில்வே ட்ராக்கு. இதுக்கு பேர் தான் ஜங்ஷன். இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் ட்ரெயின் பொட்டி. இது வந்து ட்ரெயின் பொட்டி. இங்க இருக்கிறது மேனேஜர். ஆமா வேணாம் அவரால் நினைத்துக்கு போறாரு. பார்த்தீங்களா ட்ரெயின்? இந்த ட்ரெயினா ப்ரோ? இந்த ட்ரெயின் இல்லையா? அப்புறம் நான் இதை எடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ட்ரெயின் தாங்க நாங்கள் போக போகிறோம் இப்போ கோவாக்கு. இந்த ட்ரெயின் தான் எலக்ட்ரிக் ட்ரெயின். ஓகேங்க சரி, நான் போயிட்டு எங்கள் கம்பார்ட்மெண்ட் போயிட்டு என் சீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா கைஸ்? பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் எல்லாம் நாங்கள் உள்ளே உட்காந்தாச்சு. சீட்லெல்லாம் உட்காந்தாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் உட்காந்துருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பர்த்து நான் உள்ள மேலே வந்துட்டேன். நம்ம ஃப்ரெண்டு மோகன் ப்ரோ பார்த்தீங்கன்னா சைடு லோயரு அங்கே படுத்துட்டு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுதான் இருட்டாக வேற இருக்குதுங்களா, அதனால் அதனால் பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சத்தில் பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஏசி கோச்சு தான். ஏசி பார்த்து பண்ணிட்டுருக்குறீங்க. இதுலேருந்து தான் சும்மா சரியான கூலிங் வருதுங்க. பயங்கரமான கூலிங்காக இருக்குது ஏசி. அவன் மோகன் ப்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கிறாரு. ஓகே நம்ம பேக் எல்லாம் இங்கே தான் இருக்குது. நான் வச்சுருக்கோம் ப்ரோ. இவர் வந்து நம்ம ஃப்ரெண்டுங்க சிவா ப்ரோ. படுத்துட்டு இருக்காரு. என்ன சிவா ப்ரோ? என்ன ப்ரோ கண்ணு இப்படி வந்துருச்சு? தூக்கமா? சீட்லாம் பார்த்து ஹோஸ்ட் பண்ணி கொஞ்சம் அலைன் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நானுமே பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருக்கிறேன் ஒரு படத்தில். ஓகே கைஸ், இனி என்ன அடுத்தது ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கோவா தான். கோவாவில் போயிட்டு இறங்கிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? வேற என்ன, சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ டயர்டாக இருக்குது. ஆனால் பஸ்ஸில் அவ்வளோ ஆட்டம் போட்டாச்சு. ஆட்டம் போட்டு செம்ம டயர்டு. உங்களுக்கு நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், பை பை. காலையில் பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மணி 7 ஆயிடுச்சு. நல்லா தூங்கிட்டேன் டயர்டில். நல்லாவே தூங்கிட்டேன். நான் எந்திரிச்சேன் மணி 7 மணி ஆயிடுச்சு. ஆமாம் 7 ஆயிடுச்சு மணி. இனி எந்திரிச்சு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எப்படி இருந்தாலும் அவங்க போய் சேர்றது ஒரு 10,000 சொன்னாங்க. போயிட்டு தான் போக உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேங்களா? நான் செம்ம டயர்டுங்க. நான் நல்லா தூங்கிட்டேன். ஓகே ஓகே கைஸ், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓ என்னையா அதே ஜாலியாக தான்.
நைட் இப்போ உட்காந்துருக்கோம் எல்லாரும். ப்ரோ டிப்ஸ் தான் ப்ரோ இருக்கலாம். பசிக்குது. இவரோட வணக்கம். சரிங்களா, பசிக்குதுங்க, வேற எதுவும் இல்லை, ஏதோ நீங்க இப்போதைக்கு. ஆனால் கொஞ்சம் வியூஸ் எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஏன் ப்ரோ வியூஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வருது. நீ யூடியூப் வாங்க B2 போயிடலாம். நீங்க போறீங்க ஒரு 600 நான் அங்க உட்காந்துக்கிறேன். ஓகே ஓகே ஜி, அங்கே உட்காந்து இதை பார்த்துக்கோங்க. நானும் இங்கே உட்காந்துக்கிறேன். ஆனால் இருங்க, ஏங்க ஒரு கால் இங்கே இல்லையா ப்ரோ? அதான் அமௌண்ட் கையில் இல்லை ப்ரோ. செம்மையாக இருக்குதுங்க வியூஸ் எல்லாம். அப்படியே ஏசி காற்று, இந்த ஜன்னலில் பார்த்தீங்கன்னா வியூஸ் எல்லாம் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ஃபுல்லாக ஒரே பச்சை பசேன்னு மரங்கள் அப்படின்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. நைட்டில் ஒரே வாரணமாக செய்யுமா, பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ நான் சொல்கிறேன். ஜாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டனலுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். கொகைக்குள்ளே போயிட்டு இருக்கோம். நல்லா பாசாயெல்லாம் கத்துறேன். டனலுக்குள்ளே போயிட்டு இருக்குது. எல்லாம் வந்து கத்தல் தான். Oh my god. ரொம்ப நேரம் போயிட்டு இருக்குது. நகைக்குள்ளேயே ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கோம். நான் நல்ல வேலை டார்ச் லைட் போட்டுட்டேன். வெளியே வந்துருச்சு, வெளியில் வந்துருச்சு, வெளியில வந்துருச்சு. டனல்ல இருந்து தெரியல இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ நிறுத்திட்டாங்க. ப்ரோ வாங்க ப்ரோ.
கோவா வந்து விட்டது, இறங்க போகிறோம். வெல்கம் டு கோவா. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இறங்கியிருக்கிறோம். வந்து இறங்குறதுக்கு எப்படியோ வந்து இறங்கியாச்சு. ஹாட்டாக தானே இருக்கும். என்ன போக கண்டினியூ பண்ணுறேன் கைஸ், ஓகேங்களா? நான் பசங்களாம் ஒரு தான் கொஞ்சம் இறங்கிட்டு இருக்காங்க. இறங்கி முடிச்சு நான் போக நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வெளியே போயிட்டு இருக்கோம். ஏங்க இப்படியே போய் எப்படிங்க போகிறது? என்ன ஜிக்ஸாக்காக ஏறுது ஏன் ப்ரோ? ஜிக்ஸாக்காக ஏறுது அப்படியே. ஆனால் இத்தனை ஒரு லிஃப்ட் வைக்க மாட்டீங்க, சர்ன்னு மேலே போகிற மாதிரி. நான் எதையோ கவர் பண்றேன். அந்த மாதிரி எப்படி எக்ஸிட் வந்து ரயில்வே ஸ்டேஷன், நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வேலைக்கு போகணும் ப்ரோ. எப்படி ப்ரோ? ரைட்டா? ஓகே, இப்படியே போயிட்டு இதாங்க கோவா ரயில்வே ஸ்டேஷன். ஆன் ப்ரோ. எனக்கு பின்னாடி சைடில் வந்தீங்கன்னா வரமாட்டீங்க, எனக்கு முன்னாடி போனீங்கன்னா அப்போ கவர் ஆகிட்டே தான் இருப்பீங்க. நான் என்ன பண்ணுறது? எனக்கு முன்னாடி போய்க்கிறீங்க நீங்கள். ஸோ ஒன்று எனக்கு சைடு விடுவாங்க, அதில் பின்னாடி வாங்க. என் முன்னாடி போனீங்கன்னா கவர் ஆகிடுவீங்க. எப்படி வசதி இப்போ காமிக்கிறோம் பாருங்க. நிற்கிறத சொன்னாங்க. ப்ரோ வாங்க. நம்மளை கைட் பண்ணுறதுக்காக ஜிடி ஹாலிடேஸ்லேருந்து வந்துட்டாங்க. ஆமாம் தான். அங்கே பாதி பேர் உள்ளே இருக்காங்க. ஓகேப்பா, வாங்க பஸ்ஸுக்கு போகலாம். அவன் கூப்பிட்டு போகிறாப்ப. உள்ளே இருக்கிறவங்களும் அப்படியே பஸ்ஸுக்கு வந்துருக்கீங்க. மோகன் ப்ரோ, ஓ ஃப்ரண்ட்டில் போயிடலாம் ப்ரோ. ஃப்ரண்ட்டுக்கு போயிடணும். ஆமாம். இப்போ எந்த பஸ்ஸு? பார்த்தீங்களா, இந்த பஸ் அந்த பஸ்ஸான்ட்டு டிஸ்கஷன். அங்கே